நிர்வாக தொடர்புடைய படிப்பு யோகங்கள் யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பு யோகங்கள், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம்ல, பிபிஏ எம்பிஏ போன்ற படிப்பு யோகம்லாம் யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு ஜாதகத்தில் நிர்வாக காரகன் சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாய் நல்ல பலமாக இருக்கிறதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் நிர்வாக தொடர்புடைய விஷயங்களில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றாலோ, 10ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றாலோ, 4ஆம் அதிபதியோட செவ்வாய் இணைஞ்சிருந்து நல்ல பலமாக இருந்தாலோ, அடுத்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியோட செவ்வாய் நல்ல பலமாக இருந்தாலோ, குறிப்பாக செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று 4ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றாலோ, புதன் சேர்க்கை பெற்றாலோ அவங்களுக்கு நிர்வாக தொடர்புடைய படிப்பு யோகங்கள் உண்டாகும். அடுத்து இந்த செவ்வாய் பலம் பெறுகின்ற சமயங்களில் கூட சூரியன் சேர்கின்ற பொழுது, அதனை குரு பார்க்கின்ற பொழுது, ஒருத்தர் நிர்வாக தொடர்புடைய படிப்பு படிச்சுட்டு அரசாங்கத்துறையில் கூட ஒரு நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகிறது. அடுத்து இந்த நிலையில் யாருக்கு பார்த்தீங்கன்றால் சூரியன் தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கத்துறைன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்றால் சனி தொடர்பு வருகின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் கூட ஒரு நிர்வாக பதவியில் வைக்கக்கூடிய அமைப்புகள், காப்பீட்டு துறையில் கூட ஒரு நிர்வாக சம்மந்தப்பட்ட படிப்புகள் படித்து நல்லா சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள்லாம் கூட ஒரு ஜாதகத்தில் உண்டாகும். அதுபோல் சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருந்து ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு திக்பலன்னு சொல்லுவோம். இந்த திக்பல அமைப்பு ஒரு ஜாதகத்தில் அமையப்பட்டிருந்து அந்த நிலையை குரு பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிர்வாக சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு ஒரு அரசாங்க துறையில் கூட ஒரு நிர்வாகியாகக்கூடிய அமைப்புகள், ஒரு பெரிய பதவி வைக்கக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகும். நீங்கள் அரசு துறையில் ஒரு பெரிய பதவி இருக்கக்கூடிய நேயர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது போன்ற நிலைகள், கூட சூரியன் தொடர்பு இருக்கிறது, குரு போன்ற கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுலாம் இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் அதிபலம் பெற்று 4, 10 ஆகிய ஸ்தானங்கள் இருக்குதோ அவங்க நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கல்வி கற்று அந்த கல்வியில் சாதித்து சமுதாயத்தில் ஒரு கௌரவ நிலையினை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஜாதக ரீதியாக உண்டாகுது. அந்த அமைப்பு கொண்டவங்க பொதுவாக சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஒரு ஜாதக ரீதியாக உண்டாகுது என்ற கருத்தை இங்கே சொல்கிறேன்.